உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு அங்கெல்லாம் வர்றதுக்கு இஷ்டம் இல்லைங்க. அத்தை, என்னத்த அமைச்சரோட பிறந்தநாள் விழாக்கு கிளம்பிட்டீங்க போலயே. என்னைய பார்த்தா ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? ஐயோ இல்லத்த, மாமா கிளம்பி இருக்கிறத பார்த்து நீங்களும் கிளம்பி இருக்கீங்களோன்னு தப்பா நினைச்சிட்டேன். சாரி. நல்லா நினைச்சப்போ. ஐயோ சரித்த, அதெல்லாம் விடுங்க. ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன விஷயம்? அது வள்ளியும் உங்க புள்ளையும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளிக்கு உங்க புள்ள மேல இருக்கிற கோவம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன ரேணு சொல்ற? நெசமாவா? எதை வச்சு அப்படி சொல்ற? இல்லத்த, அவங்க இங்க வந்திருந்தப்போ நான் கவனிச்சேன். வள்ளி முகத்துல பழைய கோவெல்லாம் எதுவுமே இல்லத்த. ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அது மட்டும் இல்ல, நீ வேலனை விட்டு கொடுத்தாதான் கார்த்திக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொன்னதுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாத்த. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஏமா நீ இப்ப எதுக்கு இதெல்லாம் வந்து இவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா, காரணம் இருக்கு. சொந்த தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு நம்பி மணமேடை வரைக்கும் வந்த என்னோட வாழ்க்கையும் போச்சு. ஆனா அவங்க எந்த கவலையும் இல்லாம எவ்வளவு சுயநலமா இருக்காங்க. அந்த விஷயம் அத்தைக்கு தெரியணும்ல, அதுக்காக தான் நான் சொன்னேனே. அம்மா சரிம்மா சரிம்மா, நீ சொன்ன வரைக்கும் போதும். இப்ப நீ கிளம்புமா. ஏங்க, இப்ப எதுக்கு அந்த பிள்ளைய துரத்துறதுலே குறியா இருக்கீங்க? அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்யுது. ரெண்டு பொண்ணுகளோட வாழ்க்கையை கெடுத்துட்டுமேனு கொஞ்சமாச்சும் அவன் மனசாச்சு உறுத்த வேணா? அட நீங்க வேறத்த, மனசாட்சின்னு ஒண்ணு இருந்திருந்தா அவங்க ஏன் அமைச்சருக்கு 60ஆம் கல்யாணம் எல்லாம் நடத்தி வைக்க போறாங்க? 60ஆம் கல்யாணமா? என்ன சொல்ற ரேணுகா? ஓ, உங்களுக்கு விஷயமே தெரியாதாத்த? அமைச்சரோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனையும் சேர்த்து அவருக்கும் அந்த ஜானகிக்கும் 60ஆம் கல்யாணம் வர பண்ணி வைக்க போறாங்க. அத நடத்தி வைக்க போறதே உங்க புள்ளதான். என்ன ரேணு சொல்ற? அமைச்சரோட 60ஆம் கல்யாணத்தை வேலை எடுத்து நடத்துறானா? சொந்த தங்கச்சியோட கல்யாணம் நின்று போனதை பத்தி எந்த கவலையும் இல்லாம மாமனாரோட 60ஆம் கல்யாணம் நடத்த போறானா? இங்க பாருங்க, இப்ப சொல்றதுதான், இந்த வீட்ல இருந்து யாருமே அந்த கல்யாணத்துக்கு போக கூடாது. அப்படி வார்த்தையை மீறி போனீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏ பேச்சு, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, என்ன சமாதானம் பண்றதெல்லாம் வச்சுக்கிறாதீங்க. என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கறதா இந்த வீட்ல இருங்க, இல்ல எல்லாரும் கிளம்பி அந்த கல்யாணத்துக்கு போங்க. ஆனா ஒண்ணு, போயிட்டு எல்லாரும் வரும்போது இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். 60ஆம் கல்யாணம் பண்றோம். ஏ பேச்சு, உங்க பிறந்தநாள் விழால கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கவர்னர் கூட கிளம்பிட்டாங்களாமா, இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. அக்கா சொன்னதை கேட்டிங்களா? கவர்னர் வரைக்கும் ஒரே இன்விடேஷன் போயிருக்கு. நீ என்னடானா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க? தம்பி, இப்பவும் சொல்றேன், எனக்கும் அந்த பத்திரிகைக்கும் இந்த பேனருக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எங்கேயோ என்னமோ தப்பு நடந்திருக்கு, அது என்னன்னு தான் தெரியல. சரிங்க அத்தை, தப்பு நடந்துருச்சுனே வச்சுக்குவோம். இப்ப அதுக்காக அதையே பேசிட்டு இருக்க முடியுமா? கவர்னர் வேற வந்துட்டு இருக்காராம். அப்பா, எனக்கு என்னமோ நம்ம கிளம்பி போறதுதான் நல்லதுன்னு தோணுது. நம்ம போல வாங்கப்பா. ஆமா ரத்னு, வள்ளி சொல்றதுதான் கரெக்ட். அண்ணா, என்னண்ணா என்னாச்சு? பிறந்த நாள் ஃபங்க்ஷன் தான் ஏற்பாடு பண்ணும். எங்க சைடுல ஏதோ தப்பு நடந்திருக்கு.
பத்திரிக்கை பேனர் எல்லாத்துலயுமே தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. அதனால மணி விழா நடக்க வாய்ப்பில்லை. ஆனா ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 ஜோடிகளுக்கு கல்யாணம் நடக்கும். அமைச்சர் அவர் கையால தாலி எடுத்து கொடுத்து கல்யாணத்தை நடத்தி வைப்பாரு. ஐயோ, இது என்ன திடீர் குழப்பம்? ஐயா, எங்களை மன்னிச்சிடுங்க ஐயா. அம்மா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயாவோட 60வது கல்யாணமோ எங்க கல்யாணமோ ஒன்னா ஒரே மேடையில் நடக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டோம். ஆனா திடீர்னு மனைவில நடக்காதுன்னு சொன்னா எப்படிமா? ஆமாம்மா, ஐயாவோட 60ஆம் கல்யாணம் நடக்கிற விசேஷமான நாள்ல தான் எங்க கல்யாணமும் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்போ 60ஆம் கல்யாணம் நடக்கலன்னா எங்க கல்யாணமும் நடக்க வேண்டாம். எங்களை மன்னிச்சுக்கோமா. எங்களுக்கு இந்த கல்யாணம் வேணாம், நாங்க கிளம்புறோம். வாங்க போலாம். வாங்க. ஏய், இருப்பா இருப்பா, யாரும் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அண்ணே, உங்களுக்கு வேணா மணி விழா தேவையில்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கெல்லாம் அது ஸ்பெஷல் ஈவெண்ட்னே. ரொம்ப ஆசைப்பட்டுதான் இந்த ஃபங்க்ஷன்ல மேரேஜ் பண்ணிக்கலாம்னு வந்திருப்பாங்க. அவங்களெல்லாம் டிசப்பாயிண்ட் பண்ணிடாதீங்கண்ணே. தப்பா ஏதாவது யோசிச்சுட்டு அந்த 11 பேரோட வாழ்க்கையும் ஒண்ணுமில்லாம ஆக்கிடாதீங்கண்ணே. தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, இருங்கக்கா. வள்ளி, ஜானகியை கூப்பிடுமா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.